ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ராப் ஃபார்ம்னு ஒரு விஷயம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த ப்ராப் ஃபார்ம் எப்படி வேலை செய்யும், இல்லாட்டி ப்ராப் ஃபார்ம்னா என்னதுன்னு இன்னமும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ வாட் இஸ் ப்ராப் ஃபார்ம்? ப்ராப் ஃபார்ம் ட்ரேடர்ஸ்க்கு கேபிட்டல் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ நோ லாங்கர் உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவையில்லை. ஏன்னா அந்த ப்ராப் ஃபார்மே உங்களோட இன்வெஸ்டர் ஆக முடியும். இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் சக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுலேயும் கேபிட்டல்னு ஒரு இஷ்யூ மெனி ட்ரேடர்ஸ் மத்தியில் இருக்கு. ப்ராப் ஃபார்ம் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராப் ஃபார்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி வைப்பாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம், ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அவங்க கொடுக்க போற எக்ஸாம்ல ப்ரைஸஸ் வேற மாதிரி இருக்கும். ஆஸ் an எக்ஸாம்பிள் 10K அக்கௌண்ட் $100 ஆகும். $50,000 ஒரு $300 ஆகும். ஒரு 100,000 USD $500 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு ஃபீ வரும். ஸோ இந்த ஃபீ இஸ் டோட்டலி ரீஃபண்டபிள் only if you pass the exam. நீங்க எக்ஸாமை ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீ கம்பெனிக்கு போயிடும். ஸோ that's the only risk that you're going to take in this prop trading. மற்றபடி the moment you get funded, which is phase 1 and phase 2 இருக்கு, அவங்களோட ப்ராஃபிட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா without breaching their daily loss limit and maximum loss limit and அவங்களோட few rules நீங்க obey பண்ணிட்டாலே நீங்க எந்த ஃபண்ட்ஸ்க்கு கேட்டு நீங்க வந்தீங்களோ அந்த ஃபண்ட்ஸை இந்த ப்ராப் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துரும். இது மேல உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இஷ்யூ இல்லாட்டி ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவை அந்த மாதிரி ஒரு தேவை இருக்காது. பிகாஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் பேக்கேஜ்ல ப்ராப் ஃபார்மே செஞ்சு கொடுத்துரும். உங்களோட ஒன்லி ஃபோக்கஸ் இதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்கில்லை ஷார்பன் பண்றதுக்கு மட்டுமா தான் இருக்குங்க. எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.